அந்த ஆள் தான் அவர் தான் கனவுல வந்தவருங்கிறாரு. யாரு? அந்த ஹெர்குலிஸ் மன்னர். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இங்க கனவுலாம் விட்டு தருங்க, ஒரு காபிருடைய கனவு, அது டாபிக் இல்ல. அரபுகள் ஹத்னா செய்வார்கள் என்ற ஒரு மெசேஜ் புகாரியில 7வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். பெரிய ஹதீஸ் 7வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹத்னா பண்றது என்பதற்கு நீங்க கதையெல்லாம் கற்பனை பண்ண தேவையில்லை. அந்த சமூகத்தில் அரபுகள்ட்ட ஒரு வழக்கமா இருந்தது, எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ராஹிம் நபியிட்ட இருந்து தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு வழங்கணும்னா அதுல ஒரு குழப்பம் வராது. இது ஒரு ஹத்னா செய்யற மேட்ரு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது சஜிதாவுல பிறந்தாங்களாம். எல்லாருமே பிறக்கலையாம், இப்படி சஜிதாவுல விழுந்துட்டாங்களாம். இதெல்லாம் யார் பார்த்துருந்ததெல்லாம்? இதெல்லாம் பெருசா பார்த்த ஆளுக்கு தான் சொல்ல முடியும். பெற்ற தாய்க்கு சொல்ல முடியும், தாய் கூட சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற அந்த வேதனை அது கூட சொல்ல முடியாது. யார் பிரசவம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். இந்த பிறந்த நேரத்தில் நடந்த செய்தி அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னா ஏத்துக்கலாம், வஹீல் அல்ல அறிவிச்சு கொடுத்துருக்கலாம், அவங்கள இதுக்கிட்டு சொல்ல மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. இது மாதிரி அவங்களுடைய பிறப்பை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இதுகள் எல்லாம் நம்ம களை எடுக்கணும். அவங்களுக்கே தெரியல இது ஒரு கட்டுக்கதை, இது குர்ஆனுக்கு மாத்தமான கதை, இப்படி ஒரு சம்பவமே நடக்கல. வரலாறுன்னு சொன்னா அந்த கட்டுக்கதை தான் வரலாறு ஆயிடுச்சு. அது என்ன கதை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே சௌருங்கிற குகையில போய் என்ன செய்றாங்க? தங்குறாங்க. 3 நாளைக்கு அங்க தங்குறாங்க. இதெல்லாம் ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. எதிரிகள் எல்லாம் வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதிரிகள்ட்ட இருந்து காப்பாற்றப்படுறாங்க. இது சம்பவம், இது ஆதாரப்பூர்வமான சம்பவம். இதுல என்ன பண்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க, அதுக்கு ஒரு கதை. எப்படி காப்பாற்றப்பட்டாங்களாம்? குகையில போன உடனே என்ன செஞ்சான்? ஒரு சிலந்தி அப்படி வலை பண்ணிருச்சான். குகை வாசல்ல நினைஞ்சிருச்சு. குகைண்டா என்ன, அதனுடைய வாசல்டா என்ன, ஒரு வலை அவ்வளவு பெருசா இருக்குமா என்ற அறிவு கூட இல்ல. 2 மனிதர்கள் உள்ள போயிட்டு வர்ற அளவுக்கு உள்ள ஒரு வாசல், அவ்வளவு பெருசுக்கா வலை பின்னு? வலை பின்னு அவ்வளவு பெருசுக்கு வலை பின்னு? ஒரு வலை இவ்வளவு பெருசுக்கா பண்ண ஒரு வலையை பின்ன முடியும்? அப்படி சிலந்திகள் பின்னுவதும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உள்ளக போன உடனே எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்களாம். வந்தவன பாக்குறாங்களா, வாசல்ல அவசரமா எல்லாம் உத்தரவு போட்டானா, உடனே என்னுடைய முகமது போய் காப்பாத்துண்டு. உடனே சிலந்தி என்ன பண்ணிச்சான்? சர சர சரன்னு என்ன பண்ணிச்சான்? அந்த வலையை பின்னி விட்டுருச்சான். வந்து பார்த்தாங்களாம், வலை பின்னி இருக்குது. வலை பின்னி அப்படி உள்ள ஆள் போயிருக்க முடியும்? வாசல்ல சிலந்தி வலை பின்னி இருந்துச்சுன்னா உள்ளக்கு ஆள் போனா வலை பிஞ்சு இருக்குமே. இது முகமது பிறக்கிறதுக்கு முந்தைய பின்ன வலை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி திரும்பிட்டாங்களாம். உள்ளக்க ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களாம், வாசல்ல சிலந்தி வலை பின்னி இருக்கலாம். இந்த வலை பின்றத அதோட நிப்பாட்டிக்கல. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க? 2 புறா வேற வாசல்ல முட்டை விட்டு நினைச்சிருச்சான், குஞ்சு பொரிச்சிருந்துச்சான். புறா இருந்து குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொன்னா இது ஒரு மனுஷன் உள்ள போயிருந்தா புறா இருக்குமா? ஓடி போயிருக்காதா? மனுஷன் நடமாட்டம் தான் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா குஞ்சு பொரிச்சது, அதே மாதிரி சிலந்தி வலை பின்னது, இது மாதிரியே குகையை போட்டு நீங்கள் இந்த சௌரு குகை என்ற கண்காட்சி யார் நடத்தினாலும் சரி அதுல ஒரு சிலந்தி வலையை போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஹிஜ்ரி 1400 போட்டு அந்த ஸ்டாம்பு போட்டாங்க இலங்கையில இருந்து. அப்ப கூட அந்த ஸ்டாம்புல சிலந்தி வலை தான் இருக்கும். இந்த ஹிஜ்ரத்தை பத்தி பேசக்கூடியதை போட்டாலேயே ஹிஜ்ரத்துடைய சிம்பிள் என்ன ஆயிடுச்சு? இப்ப சிலந்தி வலைன்னு ஆயிரும். ஹிஜ்ரத்துக்காக வேண்டி என்ன போட்டாலும் சரி, ஹிஜ்ரத்துன்னு ஒரு புத்தகம் எழுதுறான்னு வைங்களேன், அவன் அட்டையில் என்ன பண்ணிடுவான்? சிலந்தி வலையை போட்டு விட்டுவான். ஏன்னா சிலந்தி வலை தான் காப்பாத்திருக்கு. ஹிஜ்ரத்துல அல்லாஹ்வுடைய ரசூலை அபூபக்கர் எது காப்பாத்திருக்கு? சிலந்தி வலை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதாச்சும் பரவாயில்லை. சொல்ல என்ன பண்ணாங்களாம், அந்த காபாவில் போனீங்கன்னா நிறைய புறாக்கள் பார்ப்பீங்க. புறா பார்த்திருக்கீங்களா? நீங்க டிவியில பார்த்தாலும் பார்க்கலாம், புறாக்கள் பறந்துகிட்டே இருக்கும். அது ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களாம், இந்த புறா தான் என்னை காப்பாத்தி இருக்குது, அதனால இந்த புறாக்கள்லாம் ஹரம்ல இருக்கட்டும் சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களாம். அந்த புறாவுடைய வாரிசு தானே இப்ப இருக்கிறது. அந்த 2 புறா கூடு கட்டுச்சு பாருங்க, அந்த புறா கூடு கட்டின புறாவுடைய வாரிசு தான் எது இப்ப ஹரம்ல இருக்கு பாருங்க. இந்த புறாக்கள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கல்ல, அந்த துஆ செஞ்ச காரணத்தினால நீங்க எல்லாம் போய் ஹரம்ல போய் இருந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதுக்கு நன்றி கடனாக ரசூலுல்லாஹ் ஒரு நல்வாழ்த்து சொன்ன உடனே அந்த புறாக்கள்லாம் ஹரம்ல வந்துருச்சான். அதான் இப்ப மக்கா ஹரம் சரி ஃபுல்லா நிறைய புறாக்கள் பறந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இப்படிலாம் கதை. இந்த புறாவுக்கு ஒரு கதை, இந்த புறா அவங்களை காப்பாத்துனுச்சு. இது இந்த சம்பவம் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா? சிலந்தி வலையை கொண்டு காப்பாற்றினான் என்று நீங்க நம்பினீர்களே ஆனால் குர்ஆனை நீங்கள் மறுத்தவர்களாயிரும். குர்ஆன்ல இல்லைங்கிற கருத்துக்கு வசனங்கள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க? சிலந்தி வலையை பின்னி அல்லாஹ் காப்பாத்தினாங்கிறாங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சில நூல்கள்ல இருக்குது. எந்த நூல்ல இருக்கு? முஸ்னத் அஹ்மதுல எடுத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மர்ரூ பில் காரி, அந்த குகைக்கு போனார்கள். ஃபரஅவ் அலா பாபிஹி நஸ்ஜல் அன்கபூத்,
வாசல்ல வந்து சிலந்தி வலை பின்னிருந்ததை பார்த்தார்கள். ஃபகாலு லவ் தஹல ஹாகுனா, இந்த இடத்துல முகமது இது உள்ள போயிருந்தாரையானால் அப்ப லம் யகுன் நஸ்துல் அங்கபூத், சிலந்தி வலை இருக்காது பேசிட்டாங்களாம். யாரு? எதிரிகள் வந்தாங்களாம், அந்த குகை வாசலுக்கு வர்றாங்களாம், வலை பின்னி இருக்குதான், உள்ளக்கு போய் பார்க்கலாம்னு ஒருத்தன் சொல்றானா. தேவையே இல்லை, எதுக்குள்ள போய் பாக்குறீங்க? வலை பின்னி இருக்குல்ல, வலை பின்னி இருந்தால் இதுக்குள்ள யார் போயிருக்க முடியும் அப்படின்னு திரும்பி விட்டார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி அது எங்க இருக்குது? முஸ்னத் அஹ்மதுல 3246வது ஹதீஸில் இருக்கிறது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் அல் ஜஸ்ரி என்ற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். இதே ஹதீஸ் வந்து தபரானியில மோஜமுல் கபீர்ங்கிற நூல்ல 12155வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுலயும் யார் வர்றாருன்னு கேட்டா உஸ்மான் அல் ஜஸ்ரிங்கிறத அறிவிக்கிறார். இந்த சம்பவத்தை அறிவிக்கிறது உஸ்மான் ஜஸ்ரிங்கிறத அறிவிக்கிறார். இன்னும் சொல்ல போனா இது அறிவிக்கிற ஆள்கை யாருன்னு பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் இதை சொல்றாரு. குகையில நடந்ததை சொல்வதா இருந்தா யார் சொல்லணும்? ரெண்டுல ஒரு ஆள் தான் சொல்லணும். குகையில நடந்த சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லணும், இல்லன்னா அபூபக்கர் சொல்லணும், நாங்க இருக்கும்போது அந்த அப்படின்னு சொல்லணும். வேற யார் சொன்னாலும் அது ஐ விட்னஸ் இல்லை. அதுக்கு அறிவிக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் சொன்னார்னு வருது. இவர் அந்த இடத்துல இருக்கவும் இல்லை. இவர் எப்படி சொல்லியிருந்தா நம்ம ஏத்துக்க முடியும்? அபூபக்கர் எனக்கு சொன்னாரு அல்ல ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்கன்னு சொன்னால் அதை ஏத்துக்கலாம். இவரே நம்ம நேரடியா பார்த்த மாதிரி சொல்றாரு. இந்த சம்பவத்தில் திறந்து இருக்க மாட்டார். அவரே சொல்றாரு, நான் சொன்ன ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது எனக்கு 15 வயசு தாங்கிறாரு. அப்படின்னா 2 வயசு குழந்தை இருந்திருப்பார். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவர் எத்தனை 2 வயசு 3 வயசு குழந்தை இருந்திருப்பார். அவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி அறிவிக்கிறார். அவர் சொல்வதாக சொல்ற ஆள் யாருன்னு கேட்டா உஸ்மான் அல் ஜஸ்ரிங்கிற ஒரு ஆள் சொல்றாரு. இவர் யாருன்னு கேட்டோம்னு சொன்னா இவரை பத்தி எந்த விதமான ரெக்கார்டும் கிடையாது, அட்ரஸ் இல்லாத ஆள். ஒரு அதிசயமான சம்பவத்தை சொல்றீங்க, சகஜமா நடக்கிற சம்பவம்னா பரவாயில்லை, நேற்று சொன்ன மாதிரி இது நடக்காத ஒரு சம்பவம். ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக வேண்டி சிலந்தி வந்து வலையை பின்னி காப்பாற்றுது. ஒரு உலகத்தில் நடக்காத ஒரு சம்பவம், பெரிய அளவுக்கு வலையை பின்னி ஒரு மனுஷன் போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ராட்சச வலையை பின்னி காப்பாத்துதுன்னா இது ஒரு ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு சம்பவம். இதை சொல்வதாக இருந்தால் யாரா இருக்கணும்? சொன்ன ஆளுக்கு ரெக்கார்டு இருக்கணும். அவர் யாரு, எந்த ஊருக்காரர், எப்ப பிறந்தாரு, நல்லவரா கெட்டவரா, நாணயமானவரா, ஒழுங்கா சொல்வாரா செய்தி எல்லாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கணும். உஸ்மான் அல் ஜஸ்ரி சொன்னார், அவ்வளவுதான் வருகிறது. இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் வந்து இவரை விமர்சிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மேட்ரு, அறிவிப்பாளர் சரியில்லை. இன்னொரு மேட்ரு என்னன்னு கேட்டா இது வந்து இதுவும் தபரானியில தான் இருக்கிறது. இதை வந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டா 3 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு அர்கம், முகைரா பின் ஷுபா 3 பேரும் சொன்னார்கள். எப்படி சொன்னார்களாம்? இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் குகைக்குள்ள போன உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா ஒரு மரத்தை கூப்பிட்டானா, நீ போய் வாசல்ல போய் நின்று முளைச்சுக்க. வாசல்ல போய் நின்று அது கோக வாசல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு சொன்னா வந்து சிலந்தி கூப்பிட்டானா, சிலந்தி பூச்சை, நீ போய் வளைய பின்னு, நீ போய் வாசல்ல நின்று, நீ போய் வளைய பின்னுட்டானா அல்ல. அதுக்கடுத்து 2 புறாவை கூப்பிட்டானா, நீ போய் அந்த மரத்துல கூடு கட்டு அப்படின்னானா. 3 கட்டல் எல்லாம் போட்டான். அது மாதிரி அது வந்து நின்றுச்சு, எல்லாம் நடந்துருச்சு. அவர் தேடி வந்தாங்க. தேடி வந்தோன்னு என்னாச்சு? இது வந்து மனுஷன்லாம் இருக்க முடியாது, சிலந்தி வலை பண்ணி இருக்கு, புறா வேற கூடு கட்டிட்டு இருக்குது, மரம் வேற முளைச்சி இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா இதுக்குள்ள மனிதர்கள் யாரும் அந்த வாசலை மறைச்சுக்கிட்டு மரம் உள்ளுக்கு நுழைய முடியாத அளவுக்கு நுழைஞ்சு கிழிஞ்சு வளைஞ்சிட்டு போக முடியாது. அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல 1082வது ஹதீஸா இருக்கிறது. இதுல என்ன மேட்டர்னு கேட்டா இது அறிவிக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து அபூ முஸ்அப் என்று ஒரு ஆள் அவர் அறிவிக்கிறாரு. அவரிடமிருந்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அவுன் இப்னு அம்ருங்கிற ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இந்த 2 பேருமே யார் என்ற ரெக்கார்டு இல்லாதவர்கள். ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவரிடமிருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அபு முஸ்அப் என்பவர் 3 சஹாபி பேரை பயன்படுத்துறாரு. அந்த 3 சஹாபி இந்த சம்பவத்தை பார்த்த ஆளுங்க கிடையாது. இவங்களாம் பின்ன சின்ன வயசு ஆளுங்க. அனசு எல்லாமே சின்ன வயசு ஆளுங்க. அனசு சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அறிவிக்கிறாங்க. அந்த 3 பேர் தேர்ந்து அறிவிக்கக்கூடிய அபு முஸ்அப் என்பவர் யார் என்று தெரியாதவர், அவுன் என்று சொல்லக்கூடியவரும் யார் என்று தெரியாதவர். இப்படிப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் அறிவிக்கப்படுகிறது இந்த செய்தி. ஆளுக்கு சரியில்லை. இது சிலந்தி வலை பின்னுனது, மரம் வந்தது, புறா கூடு கட்டினது, இந்த சம்பவத்தெல்லாம் வருது. புறாவுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சதெல்லாம் வருது. ஃபஸ்லு குல்லி ஹமாமின் ஃபில் ஹரமி மின் ஃபராஹி ஹிமான் வருது. ஹரமுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புறாவுமே இந்த புறாக்களுடைய குட்டிகள் தான், குஞ்சுகள் தான், அப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்ன வருது எழுதி வச்சுக்கிறாங்க. இதனுடைய அறிவிப்பாளர்கள் சரியில்லை. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை நீங்க நம்பினீர்களே ஆனால் குர்ஆனில் உள்ள ஒரு அடிப்படையை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை மறுத்தவர்கள் ஆயிருவோம். அது எப்படி என்பது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் பார்க்கலாம். இப்போது விற்பனையில் துஆக்களின் தொகுப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளின்